أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد نبلغ الدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وريائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم من فعل هذا بحاجتنا يا إبراهيم قال النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறை அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் நிரப்பமாக நிலவட்டுமாக. சத்திய தூதர் சர்க்குண்ட சம்பந்தர் சமாதான பிரியர் நம்ம கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளின் தவறாத துன்பத்தை வாழ்ந்து சென்ற சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவா தாபியங்கள் சுகதாக்கள் முத்தகின்கள் அவுலியாக்கள் அம்பியாக்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற அல்லாஹ்வுடைய இறை நேசர்களான நாம் யாவர்கள் மீதும் மற்றும் இந்த ஜும்மா நேரத்தில் நம்முடைய வேலைகள் எல்லாம் மாற்றமைத்துவிட்டு வீட்டில் இருந்து ஜும்மாட பயானை கவனத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கிறார் எனது வாசத்திற்குரிய தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஷஃபாஅத்தும் என்றென்றும் எந்நாளும் எந்நேரமும் எங்கும் நிலவட்டுமாக. சங்கேதம் சங்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணன் நபியின் ஷஃபாஅத்துக்குரியவர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது இனம் கருந்த சலாமை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இந்த ஜும்மாவுடைய உரை உங்களுக்கு எனக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நசீஹத் செய்தவனாக உபதேசம் செய்தவனாக உலகெங்கிலும் அனைத்து சமுதாய சமூக மக்கள் அண்ணன் தம்பி உறவுகளோடு வாழ்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தல்வானாக என்ற துஆக்களோடு என் உரையை ஆரம்பம்
படைப்பினங்களை வழங்காமல், படைப்பினங்களை வழங்காமல் படைத்தவனை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் நம்மவர்களுக்கு கற்றுத் தருகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி. அதுவும் எப்படிப்பட்ட நபி? இறுதியான நபி, கடைசியான நபி, நபிமார்களில் முடிவு செய்யப்பட்ட நபி. இனி ஒரு நபி வரப்போவதில்லை. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை என்ற தத்துவத்தை, ஈமானுடைய கொள்கையை நம் மனதில் பதிய வைத்து இஸ்லாமிய கோட்பாடுபான் வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையான சகோதரர்களே, அந்த வழியை பார்க்கின்ற பொழுது மன் ஃபால ஆதாமி ஆதிகத்தினால் ஐபராகி, ஒரு அரசர் இருந்தார், ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் நானே ரப்பு, நானே இறைவன், நான் தான் எல்லாம் தகுதியானவர் என்றெல்லாம் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் நபி எப்பேற்பட்ட குடும்பத்தில் வளர்க்கப்பட்டார்கள்? அவர் தந்தை, அவர் குடும்பத்தார்கள் இறைவனுக்கு மாற்றமானவர்கள். இறைவனை வணங்காமல், இறைவனை நம்பாமல், படைத்தவனை நம்பி, படைத்தவன்தான் இறைவன் என்றெல்லாம் நம்பி வாழ்ந்த அப்பேற்பட்ட மூல பழக்கத்தில் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எனவேதான் நாம் சொல்வோம், இப்ராஹிம் நபி நம்மவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான நபி. அவரிடத்தில் அதிகமான படிப்பினை இருக்கிறது, படிக்கக்கூடியது ஏராளமாக இருக்கிறது என்பதை ஒரு முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சிறு வயதாக இருந்தாலும் மார்க்கத்தில் பற்றுள்ளவர்கள், தீனில் அக்கறை உள்ளவர்கள், ஷரியத்தை பேணக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளில் கண்டிப்புடன் வாழ்ந்தவர்கள். தான் சிறு வயதாக இருந்தாலும் ஹலால் ஹராமை, ஏகத்துவ கொள்கை, இணை வைப்பதை மறுத்து வாழ்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முதன்மை பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். அருமையான சகோதரர்களே, தந்தையோ தன்னுடைய உறவினர்களோ தனக்கு மாற்றமான வாழ்க்கை, தனக்கு எதிரான வாழ்க்கை, ரப்புக்கு எதிரான வாழ்க்கை, இறை மறுத்து வாழ்க்கை, உலகத்தை படைக்கப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் படைத்த படைப்புகளை இறைவனாக ஏற்று வாழ்ந்து கொண்ட காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தவர்கள். அருமையான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர், எப்படி இறை மறுப்பாளர்கள் ஒருவராக, பெரும் வியாபாரியாக, சாதாரண நம்மளை போன வியாபாரிகள் அல்ல, பெரும் பெரும் வியாபாரிகளில் ஒருவரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை வாழ்ந்து கொண்டார்கள். என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம் தெரியுமா? இறைவனால் மறுக்கப்பட்ட விக்கிரகங்களை உருவாக்கி அதை வியாபாரம் செய்தார்கள். விக்கிரகங்கள். அருமையான சகோதரர்களே, ஒரு சிலையை அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சிலை வியாபாரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு வியாபாரி. அவரிடத்தில் இருந்துதான் அந்த சிலைகளை வெளியாகும், அவரிடத்தில் இருந்துதான் அந்த சிலைகளுடைய வியாபாரம் பல்நோக்கு வியாபாரமாக இருந்தது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தந்தையிடத்தில் சொன்னார்கள்,
இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, இறைவனுக்கு மாற்றமான ஒன்று, மக்களை வழிநடத்துகிற கூட்டத்தில் ஒன்று. எனவே இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்றார்கள். தந்தையிடத்தில் மாத்திரம் அவர்கள் அழைப்பு கொடுக்கவில்லை. தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய சொந்த பந்தங்கள், ஊரில் உள்ள மக்கள், அந்த நகரத்தில் உள்ள மக்கள், அந்த தேசத்தில் உள்ள மக்கள் எல்லா மக்களுக்கு சொன்னார்கள், இது கல், அதற்கு இந்த சக்தி இல்லை என்றார்கள். எந்த சக்தி இல்லை என்றார்கள். பல்வேறு காரணங்களை சுட்டி காட்டினார்கள். இந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது இந்த மன்னரிடத்திலே நேரடியாக சொன்னார்கள். இன்னைக்கு எல்லாம் சவுதியில போய் இமாம் போய் அந்த மன்னர் போய் சொன்னோம்னா ஆள் காண போயிடும். சட்டத்துக்கு எதிராக இப்படி அரசு அரபிய கண்டனத்துடைய மன்றங்களை செயல்பட்டு இருக்காங்க. அதனால இவ்வளவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்துட்டு இருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு சட்டத்திற்கு மாற்றமாக நடக்குகிற அரபி கண்டம். அங்குள்ள உலமாக்கள் அவருக்கு எதிராக கருத்து சொல்வார்கள். ஆனால் உதாரணமாக பள்ளியை பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஜும்மா மேடையில் ஒரு கருத்தினர் சொல்வார்கள். ஆனால் அது நேர்மையான கருத்தாக இருக்கும், மன்னருக்கு பிடிக்காது அப்படின்னு கொண்டு வருவோம். அப்புறம் ஆள காண போயிடும். அருமையான சகோதரர்களே, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணிச்சலாக, தைரியம் உள்ளவர்களாக, என்னாலும் பரவாயில்லை, ரப்பை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது என்ற ஈமானுடைய உணர்வுகளோடு, இறையச்சத்தோடு, தக்வாவோடு, அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தவராக புறப்பட்டு சென்று நேரடியாக சொன்னார்கள். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயம் என்று எடுத்து சொன்ன பொழுது கூட எந்த மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, தந்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தையை ஏற்றுக்கொள்ளாத போது தன்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு எப்படி ஏற்றுக்கொள்வார்? மக்களிடத்தில் சொன்னார்கள், ஒரு கல்லை பார்த்து சொன்னார்கள். அவர்கள் எதை கடவுளாக, இறைவனாக, ரப்பாக நினைத்து வழிபாடு செய்து வந்தார்களோ அதை பார்த்து சொன்னார்கள். وَلَأَيِّ شَيْءٍ تَلَوْهَا لِلطَّعَامِ وَلَأَيِّ شَيْءٍ تَلَوْهَا لِلطَّعَامِ. இந்த படைப்பினங்களுக்கு நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற படைப்பு அது எதுவும் செய்யாது. லா யக்திரு ஷையா, அது ஆடாது, அசையாது, தீங்கிழைக்காது, நன்மை செய்யாது, அது தனக்குத்தானே எந்த அசைவும் கொடுக்காது. எனவே நீங்கள் அதை வணங்காதீர்கள் என்றார். அதை அப்பா ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்றார்கள். சகோதரர்களே, டெஸ்க் இருக்கு, பேசிட்டு இருக்கிறோம், இதற்கு எது சக்தி இருக்கா? இதா செய்யுமா? செய்யாது. நம்மோட ஆட்டிக்கலாம், அது ஆடுமா? ஆடாது. கல்லு தூண் இருக்குது, புனிதமான பள்ளி வாசல், அழகான பள்ளி, கல் தூண் இருக்கு. இதை போய் நாம் கடவுளா ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ப முடியுமா? அந்த மக்கள் செய்தார்கள். இதை பார்த்து சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டத்தார்களுக்கு, தன் மக்களிடத்தில் சொன்னார்கள், லா யக்திரு ஷையா, அது என்ன செய்யாது, எந்த உங்களுக்கு உதவி செய்யாது, ஆடாது, அசையாது என்றார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்னால் அவர்கள் எதை கடவுளாக வைத்து வணங்கி வருகிறார்களோ அதற்கு முன்னால் இவர்கள் என்ன செய்வார்கள்? குளிர்பானங்களை வைப்பார்கள், உணவுகளை வைப்பார்கள். அந்த வைக்கப்பட்ட அந்த உணவின் மீது, தண்ணீர் மீது எலி வந்து சாப்பிடும், எலி சாப்பிடும், மிருகங்கள் சாப்பிடும். எனவே சொன்னார்கள்,
எதற்கு நீங்கள் கடவுளாக நினைத்து வைத்தீர்களோ அது சாப்பிடாமல் மற்ற விலங்குகள் சாப்பிடுகிறது, அதை கூட தடுப்பதற்கு சக்தி இல்லை என்று இருக்கிற பொழுது எப்படி நீங்கள் அதை ரப்பாக நினைத்து இறைவனாக நினைத்து நீங்கள் வாழ்வீர்கள், எப்படி நம்புவீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிராயத்திலேயே ஈமானுடைய உணர்வுகளோடு ஈமானுடைய தத்துவத்தை மக்கள் மத்தியிலே ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மக்கள் ஏற்றுகிறார்கள். எப்படி தமிழகமாக வீடு விழா அப்படின்னு சொல்லி வீடு விழா சந்திச்சு பள்ளியாசலுக்கு வாங்க, தொழிலுக்கு வாங்க, வெற்றி பக்கம் வாங்க, ஒரு நாள் மௌத்தா போயிருவீங்க, உங்களை நாங்க தூக்கிட்டு வருவோம், உங்களை தூக்கி நீங்க சந்தூக்கில வரதுனால நீங்க தொழிலுக்குங்க, நீங்க சொர்க்கவாதி ஆயிக்குங்க அப்படின்னு இந்த தாவத்துடைய பணிகளை நாம வீடு தோறும் கால் தோறும் செவி புலன்கள் எல்லாம் எடுத்து சொன்ன இந்த காலகட்டத்தில் ஏற்று மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரர்களே, அந்த பொழுதிலே அந்த மக்கள் மத்தியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, பொறுமை இழந்தார்கள். ஆனாலும் கூட இதற்கு சரியான ஒரு தீர்வை காண வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நீங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்கணும். மதரசாவுக்கு பிள்ளை வர்றதில்லை, அடிப்படை மதரசாவுக்கு வந்தா தானே ஓதணும், மார்க்கத்துடைய பணிகள் தெரியும், சட்டத்திற்கு தெரியும், குர்ஆன் தெரியும், ஈமான் தெரியும், தொழுகை தெரியும், ஜகாத் தெரியும். மதரசா வரலனா என்ன தெரியும்? ரோட்ல விளையாட தெரியும், தெருக்குல விளையாட தெரியும். பார்க்கிறோம், பள்ளிவாசலில் வாங்க சொல்லப்பட்டால் செவிதாழ்த்தி கவனமாக இருந்து அதை கேட்டு அதற்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அதே சமூகத்தில் பிறந்த இந்த மக்கள், இந்த சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பாங்கு சத்தம் கேட்டாலும் விளையாட்டு விடுவதில்லை, பள்ளியில் தொழுகை இபாதத் நடந்தாலும் விளையாட்டுகள் சத்தம் ஓங்கி நிற்கிறது. மார்க்க கல்வி அறவே மங்கி போச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு ஒரு காலம் வரும் என்பதை நினைத்துக் கொண்டு இருந்தார்கள், தாவா பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, எதிர்பார்த்தார்கள், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமாக இருக்கிற நாளை எதிர்பார்த்தார்கள். அந்த நாட்டில், அந்த தேசத்தில், அந்த நகரத்தில் அந்த மக்கள் எல்லாம் ஒரு விழா, ஒரு மகிழ்ச்சிகரமான விழாக்களை கொண்டாடுவார்கள். அந்த ஊரில் இல்லை, வெளி ஊருக்கு சென்று அவர்கள் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவார்கள். வெளியே ஊரை விட்டு சென்ற மக்கள் மீண்டும் அந்த ஊருக்கு வருவார்கள். வரும் பொழுது நேரடியாக வீட்டுக்கு போவதில்லை, எதை கடவுளாக ஏற்று நடந்து கொண்டிருக்கிறார்களோ அதனிடத்திலே வந்து வழக்க வழிபாடுகள் செய்து அதன் பிறகுதான் வீட்டுக்கு செல்வார்கள். யாரிடத்தில் இந்த பண்பாடு? யாரிடத்தில் இருக்குங்க? கலிமாவை சொல்லாத, ரப்பை அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் செய்வார்கள். கலிமா சொன்னவர்கள் அதற்கு மாற்றமாக நடப்பார்கள். எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர் பயணம் புறப்பட்டால் பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காயத்துகள் பயணத்துடைய தொழுது அதன் பிறகு வெளியூர் பயணம் தொடங்குவார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்? எத்தனை பேரை கடைபிடித்துட்டு இருக்கிறோம்? இல்ல. வெளியூர் சென்ற பெருமானவர்கள் மீண்டும் ஊர் திரும்பி வருகிற பொழுது நேரடியாக பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காய் தொழுது விட்டு இல்லம் சேருவார்கள்.
இன்னைக்கு கலிமா சொல்லி நாம எத்தனை பேரை செஞ்சுட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் பயணத்துவம் ஓதிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் பள்ளியாசல் வந்து பயணத்தோட தொழுதோம், காணிக்கு தொழுதோம். செத்து 5 வக்த நாம தொழுவதில்லை, நீங்க பயணத்தோட பேசிட்டு உண்மைதானே? எவ்வளவு பெரிய கை செய்ய பார்த்தீர்களா? கலிமாவை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு வாழ்கிற அந்த சமூகம், அவர் ரப்பை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற கடவுளை அவர்கள் அந்த ஊருக்கு வருகிற பொழுது அதை வணக்க வழிபாடு செய்துவிட்டு வீட்டுக்கு செல்வார்கள். அப்படி இவர்கள் வெளியூர் சென்று உள்ளூர் வந்து அவர்களை வணக்க வழிபாடு செய்கிற அந்த கடவுளை பார்க்கிற பொழுது பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அருமையான சகோதரர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா? மக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, இவ்வளவு காலம் இல்லாத ஒரு செயல்பாடு எப்படி நடந்தது, இது யார் செய்தது என்று அரசவையில் கூட்டம் கூட்டப்பட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி. அப்பொழுதுதான் முடிவு செய்தார்கள், இது செய்தது யாராக இருக்கும்? இப்ராஹிமாக இருக்கும். ஆசருடைய மகனை தவிர வேறு யாரும் செய்திருக்க முடியாது என்று முடிவு செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அன்புக்குரியவர்களே, அரசர் முன்னால் கொண்டு வரப்பட்டு நிப்பாட்டப்படுகிறது. அரசருக்கு முன்னால் நிப்பாட்டப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே மன்னர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மன் ஃபால ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், எங்களுடைய கடவுளை இந்த நிலைமைக்கு செய்தது யார் என்று கேட்கப்பட்டது. என்ன பதில் சொல்லியிருப்பார்கள்? என்ன பதில் சொல்லியிருப்பார்கள்? அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வங்கள், சிறு சிறிதாக இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது, கோடாரியால் உடைக்கப்பட்டது. அருமையான சகோதரிகளே, இருக்குகிற சிலைகளில் ஒன்று பெரிய சிலையை மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அதனுடைய தோளிலே கோடாரியை தொங்க விட்டு இவர்கள் சென்று விடுகிறார்கள். எப்படிப்பட்ட அதிர்வாக இருக்கும்? இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே கேட்கப்படுகிறது, எங்களுடைய கடவுளை இது செய்தது யார் என்று கேட்கப்பட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்லியிருப்பார்கள்? சொன்னார்கள், எதை நீங்கள் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அதனிடத்திலே நீங்கள் கேளுங்கள், இதை செய்தது யார் என்று கேளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கலாம், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக. உலகத்தில் படைத்த படைப்புகளை நம்ப கூடாது, அதை வணங்க கூடாது என்ற ஈமானுடைய உணர்வை, தாற்பயத்தை, ஏகத்துவத்தை அன்றைய பொழுதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துச் சொல்வதற்காக சொன்னார்கள், உங்களுடைய கடவுளத்திலே நீங்க கேளுங்கள். என்ன பதில் சொல்ல முடியும்? சொன்னார்கள், லா யக்திரு ஷையா, தன்னை தானே பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னார். அதை நீங்க எப்படி கடவுளாக நீங்க ஏற்று நடப்பீர்கள் என்ற ஈமானுடைய தாக்குரியத்தை அன்றைய பொழுதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மத்தியில் எடுத்துச் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பெயர் அடுத்த வாரத்தில் தொடரும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்கிற காலங்களில் ஈமானோடு வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவாராக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வை நாமும் பின்பற்றி வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலே இருக்கிற பொழுது எப்படி ஈமானுடைய உணர்வுகளை, சத்தியத்தை யாருக்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நெஞ்சை நிமிர்த்துக் கொண்டு அல்லாஹ் ஒருவன் என்ற தாற்பயத்தை எடுத்துச் சொன்னார்களோ அதுபோல இந்த இளைய பிள்ளைகள் மார்க்க பணிகளை படித்து, மார்க்க பணிகளை அந்த ஓதல்களை ஓதி இவர்களும் ஈமான் உள்ளவர்களாக வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ்
அந்த சிறு குழந்தைகளுக்கு அல்லாஹ் தருவானாக. நாமும் ஈமானோடு வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. எந்த சந்தர்ப்பத்திலும் சத்தியத்திற்கு மாற்றமாக நடக்காமல் அல்லாஹ் ஒருவனையே நம்பி அல்லாஹ்வுக்காக வாழ்வோம் என்று நம்பி உலகத்தில் வாழ்கிற போது சத்தியத்தின் வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்ற துஆக்களோடு தருகிறேன். சலாம் பெறுகிற விடை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கக்குரியவர்களே, நமது ஜமாத் சார்பாக நடத்தப்படுகிற பெண்கள் மதரசா கால 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் மதரசா பெண்கள் மதரசா நடைபெற்று வருகிறது நம்ம பள்ளிவாசல் தெருவில். எனவே இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். ஸ்கூல் விடுமுறை, காலேஜ் விடுமுறை, பிள்ளைகள் வீணாக நேரத்தை கழித்து விடாமல் இதை ஒரு மார்க்க பணிகளை நீ புகுத்துகிற பொழுது சில விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிகளை அந்த பெண்கள் மதரசாவுக்கு அனுப்பி பயன்பெறுங்கள். அதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, பள்ளிவாசன மதரசால பிள்ளைகள் ரொம்ப நிறைய ஓதிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிடாதீங்க, ஒன்றும் இல்லை, ஒரு 5-6 பேர் தான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு பெரிய மகன் தான் நம்மளும் சும்மால சொல்லிட்டே இருக்கிறோம். ஒரு பையனாச்சும் கூட்டி வருவான் பார்த்தா குறையத்தான் இது கூடமா இருக்கு. பெண்கள் பெற்றோர்கள் நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்க அக்கறை, நாங்க ஓதிக்கூட தயாரா இருக்கிறோம், எங்க சம்பளத்திலிருந்து நிர்வாகம் தயாரா இருக்குது, எல்லாமே தயாரா இருக்கு, போன பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பிங்க. அசர் தொழுகைக்கு பிறகு அந்த பள்ளி வாசலில் மதரசா நடக்கு பையனை அனுப்பிங்க. சில பேர் நாங்கள் டியூஷன் போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு டைம் தரேன். வழக்கமாக அசர் தொழுகைக்கு பிறகு மதரசா நடக்கும். மகரிபு தொழுகைக்கு பிறகு நீங்கள் வர்றா இருந்தால் அந்த நேரத்தில் கூட நான் ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு தரேன். எப்படியாச்சும் நீங்கள் 2 பையங்க ஓதுனா எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம இந்த மகளாவுக்கு வந்தோம், ஒரு 4 பேருக்கு ஓதி கொடுத்தோம், ஒரு மார்க்கெட் பணி செஞ்சோம், ஒரு ஆளுங்க உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும், துஆக்கள் இருக்கும். அதனால பெற்றோர்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து உங்கள் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பிங்க. அடுத்த சகோதரர்களே, பள்ளிவாசலுடைய வளர்ச்சிக்காக வேண்டி மருகும் அப்துல் ரஸாக் டெய்லர் அவருடைய மனைவி மருகுமா ஹமிதாள் அவர்கள் மகபரத்திற்காக அவருடைய மகனார் பட்டாணி ஒளி அவர்கள் ரூபாய் 10,000 பள்ளிவாசலுடைய வளர்ச்சிக்காக தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் வழங்கப்பட்ட இந்த 10,000 ரூபாயை அவருடைய தந்த பெற்றோர்களுக்கு அதன் நன்மையை அல்லாஹ் தருவாராக. எந்த நோக்கத்தின் அடிப்படையில் வைத்து அவர்கள் இந்த நன்கொடை வழங்கினார்களோ அந்த நல்ல நோக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. அவர்கள் வீட்டில் இருந்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்தல் வருவானாக. அவர் கபூரை ஒளியாக ஆக்கி தருவானாக. அவர் கபூரை பிரகாசமாக ஆக்கி தருவானாக. அவர் கபூரை மூச்சோலையாக ஆக்கி தருவானாக. அவர் கபூரை எந்த விதமான அதாபு நடக்காமல் அவர்களை பாதுகாத்தல் வருவானாக. அவர் கபூரிலே விஷம் சந்துகளுடைய தீங்கு விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல் வருவானாக. கபூரை விசாரமாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் சிராத்துல் முஸ்தகீம் காலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்குகிற பாக்கியத்தை அவர்களுக்கு தந்தல் வருவானாக. அவர் நரகத்தை விட்டும் அவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தல் வருவானாக. அவர் சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி தந்தல் வருவானாக. அதுவரை ஜன்னத்துல் சொர்க்கத்தில் நபியவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் வருவானாக. பட்டானுரை அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர் செய்யக்கூடிய வேலையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கல் வருவானாக. அவர் நெருக்கடி எல்லாம் வாழ்வை கொண்டு வருவானாக. மேலும் மேலும் அவர்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் தருவானாக. மேலும் மேலும் பள்ளிவாசலுடைய பணிகளுக்காக தொடர்ந்து அவர்கள் உதவி செய்கின்ற பாக்கியத்தை தந்தல் வருவானாக. யாரெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் எல்லா விதமான பாக்கியத்தையும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி